வணக்கம். சின்னக்குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். எவையெல்லாம் முரண்பாடுகள் பகவான் மிக பெரிய அளவில் இருந்து ஆரம்பிக்கின்றார். இறைவன் தன்னை படைப்பில் வெளிப்படுத்த விரும்பினான். அதன் பொருட்டு அவன் முதலில் செய்தது அவனுடைய இயற்கைக்கு எதிர்மாறான விழிப்புணர்வோ அறிவோ உணர்வோ இல்லாத ஜடத்தை உருவாக்கியது. இந்த ஜடத்தில் இருந்து உயிர் வர வேண்டி இருந்தது. ஜடத்திற்கு எப்படி உயிர் வரும் என்று கேட்கலாம். ஏனென்றால் ஜடத்தில் அதற்கான அடையாளம் எதுவும் இல்லை. உயிரை உருவாக்க விரும்பும் இறைவன் முதலில் ஜடத்தை உருவாக்குவதை பார்க்கிறோம். இங்கே ஒரு பெரிய முரண்பாடு தெரிகிறது. இதோடு ஒப்பிடும்போது மற்றனவெல்லாம் மிகவும் சுலபமானதாகத்தான் இருக்கும். உயிரில்லா ஜடத்திற்கு உயிருள்ள உயிரினங்களுக்கு இடையேயுள்ள முரண்பாட்டையே பரிணாமம் நீக்கியிருக்கிறது. இப்படி முரண்பாடுகளை உடன்பாடுகளாக மாற்றுவதே இறைவனின் நோக்கம். இது முடியாது என்று நமக்கு தெளிவாக பட்டாலும் இது முடியும் என்பதுதான் உண்மை. உங்கள் வாழ்க்கையில் முடியாது என்றிருப்பவனவற்றை எல்லாம் நினைத்து பாருங்கள். பகவான் இந்திய சுதந்திரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது பூரண சுதந்திரம் என்பது நினைக்கவே முடியாத ஒன்றாக இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அதுவும் நிஜமானது இல்லைங்களா? அதே ரீதியில் பார்க்க போனால் இந்தியாவும் அமெரிக்கா அளவிற்கு வசதியுள்ள நாடாக மாறும் என்பதும் இன்றைக்கு வெறும் கனவாக தெரிகிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த கனவும் நிஜமாகும் என்பதுதான் உண்மை. ஒரு அன்பர் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் பீஸ் ஆஃப் ஃபுட் ஆரம்பித்த பொழுது அதனின் ஒரு உறுப்பினராக இருந்த பேராசிரியர் அமார்த்திய சென் அவர் பேர். அந்த நேரம் புகழ் பெற்றவராக அவர் விளங்கவில்லை. ஆனால் இன்று அவர் ஒரு உலக புகழ் பெற்றவராக திகழ்கிறார். அவரை போல நாமும் ஏன் புகழ் பெற்றவர்களாக வர முடியாது என்று அவர் நினைக்கிறார். அதாவது அவர் ஒரு கம்பெனியில் வேலை உறுப்பினராக தான் இருந்தார். அவருக்கு சாதாரணமாக தான் இருந்தார். ஆனால் இவங்களை போல் நம்மளும் ஏன் வரக்கூடாது, மேலே வரக்கூடாது, நம்மளும் முயற்சி செய்யலாமே, நம்மால் முடியாதது என்றும் ஒன்றும் இல்லை என்ற அந்த ஒரு எண்ணம் அவரை புகழ்பெற்றவராக அவரால் வர முடிந்தது. முரண்பாடுகள் ஆகலாம் என்றே அவர் சொல்கிறார். என்றால் முரண்பாடுகளை முறியடித்து சாதனை புரியலாம் என்றவர் சொல்வதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை விட முடியாத காரியங்களை சாதிக்க முயன்றவர் இல்லை. நமக்கு முடியாத காரியங்கள் என்ன என்று சாதிக்க விரும்புகின்றன. ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். 30 நாள் கால அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள். எது நடந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று நினைப்பீர்களோ அப்படிப்பட்ட முடியாத காரியத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அந்த 30 நாட்களுக்குள் செய்ய வேண்டிய வகையில் முயற்சியை கொள்ளுங்கள். பலன் வருகிறது என்று பாருங்கள். என்ன சாதிக்க விரும்புகிறோம் என்று நமக்கு தெளிவாக வேண்டும். இறைவன் ஒன்றை சாதிக்க விரும்பும்போது இறைவனுக்கு அது ரியல் ஐடியாவாக உள்ளதாக பகவான் கூறுகிறார். நமக்கு நிறைய ஐடியாக்கள் வருகின்றன. ஆனால் அவற்றின் பெரும்பாலானவை நிஜமாகவே நீங்கள் நிஜமாக்க விரும்பும் ஐடியா என்ன? இறைவன் ஒன்றை சாதிக்க விரும்பும் போது தன்னுடைய சக்தியை எல்லாம் அவ்விஷயத்தில் ஒருமுனைப்படுத்துகின்றான். நம்முடைய சக்திகளையும் நம்மால் ஒருமுனைப்படுத்த முடியும். எனவே நாம் சாதிக்க விரும்பும் விஷயத்திலும் நாமும் இதை முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய மானிட சக்தியை நம்பி செய்தால் அதில் வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். ஆனால் இறைவன் முயற்சி எடுத்துக்கொண்டு வெற்றி பெறுவது என்ற ஒரு முடிவுதான் உண்டு. நம் கவனத்தை ஒருமுனைப்படுத்த பிறகு நம்முடைய நம்பிக்கையை ஸ்ரீ அன்னையிடம் மாற்ற வேண்டும்.
3 நாள் இடைவிடாத பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய ஐடியா பூர்த்தியாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டாம். நம் வாழ்க்கையில் ஸ்ரீ அன்னை பலிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். எந்த ஒரு ஐடியாவையும் விட ஸ்ரீ அன்னை பெரியவர். ஐடியாக்கள் அன்னைக்கு அடக்கமாகின்றன. உங்கள் வாழ்க்கையில் தவறாமல் வெற்றி பெறுவதற்கு இதுதான் வழி. லைஃப் டிவிஷன் புத்தகத்தில் இதைதான் சொல்கின்றது. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இதில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நாம் எதையாவது நினைத்து அதால் நம்மால் நடத்த முடியும், அது கண்டிப்பாக நடக்கும் அந்த விஷயம் என்று சொல்லுவாங்க. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இதில் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பணம் பண்ணி நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை செய்து அந்த காரியத்தில் நம்ம இறங்கினா அது கைகூடும். அதாவது நீங்கள் ஒன்று நினச்சிட்டு அது நடக்குமான்ட்டு நம்மளை நாம் பரிசோதிக்கலாம். சேலஞ்சுனா என்ன? பரிசோதித்து அதில் வெற்றி பெறுவது. நம்பிக்கையோடு ஸ்ரீ அன்னைக்கிட்ட நம்ம நெருங்கும் பொழுது நாம் நினைக்கும் பிரார்த்தனைகள் அனைத்துமே கைகூடும். இதுதான் சொல்லப்படுகிறது. நம்மால் முடியாதது இல்லை. இறைவனின் துணையோடு நாம் எல்லா விஷயங்களையும் சாதிக்கலாம். இதுதான் இதோட முழு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.